ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க செட்டிநாடு ஸ்பெஷலில் கருணக்கிழங்கு புளிக்குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். குழம்பு ரொம்பவே சூப்பராக வரும். வேறு லெவல் டேஸ்ட்லேயும் இருக்கும். அடுப்பு பற்ற வச்சு சட்னி நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு நல்லெண்ணெய் 4 டேபிள் ஸ்பூன் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா வெந்தயம், சீரகம், கடுகு சேர்த்துட்டு அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 15 சின்ன வெங்காயம் அரைச்சி எடுத்து வச்சிருக்கோம். அதையும் அதோட சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துலாம். சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதங்க விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 2 தக்காளி அரைச்சி எடுத்து வச்சிருக்கோம். அதையும் சேர்த்துட்டு தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 3 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா தேங்காய் அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். அதையும் அதோட சேர்த்தலாம். சேர்த்துட்டு கருணக்கிழங்கு வந்து நல்லா அவிச்சு எடுத்து வச்சுருக்கோம். அதையும் அதோட சேர்த்தலாம். இந்த ஸ்டேஜில் சேர்த்துட்டு ஒரு நார்மல் சைஸ் எலுமிச்சம்பழ அளவுக்கு புளி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம். அதையும் அதோட சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. நல்லா கிளறி விட்டு இந்த ஸ்டேஜில் வந்து கல்லுப்பு சேர்த்தலாம். குழம்புக்கு வந்து கல்லுப்பு தான் எப்பவுமே டேஸ்ட் கொடுக்கும். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்தலாம். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மேலே வந்து லைட்டாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டு இறக்குனீங்கன்னா சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ல